வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கண்டிப்பாக எல்லாருமே ஸ்பைடர்மேன் நாயர் சீரிஸ்க்கான அந்த ட்ரீசரை பார்த்துருப்பீங்க. 3 வருஷமாக ஸ்பைடர்மேன் பற்றின ப்ராஜெக்டே இல்லாமல் இருக்கும்போது வச்சுங்கடான்னு சொல்லி 2026 ஸ்பைடர்மேன் நாயர் சீரிஸ் வருது. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அந்த மூவியுமே வரப்போகுது சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உண்மையாலுமே அடுத்த வருஷம் ஸ்பைடர்மேனுக்கு ஒரு தரமான ஒரு சீரிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நவ் ஸ்பைடர்மேன் நாயர்ஸ்க்கான ஒரு அஃபிஷியல் ட்ரீசர் ஒன்று விட்ருக்காங்க. அமேசான் ப்ரைமில் வந்து சீரிஸாக வரப்போகுதுன்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் 2026 ரிலீஸ் ஆக போகிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ண சொல்ல. அண்ட் இது பார்க்கும்பொழுது உண்மையாலுமே வேறு ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே ஸ்பைடர்மேன் இன்டூ த ஸ்பைடர்வர்ஸில் பிளாக் நாயர் கேரக்டரை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் பார்க்குற விதமே ஒரு மாதிரி நியூவாக இருக்கும். சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பைடர்மேனை காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே ஒரு டிடெக்டிவ் ஸ்டைல் ஆஃப் ஸ்பைடர்மேனை இந்த மூவியில் அண்ட் லைவ் ஆக்ஷனில் இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்றது ஒரு வேறு மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. அண்ட் அது வந்து இந்த 30 செகண்டில் அவ்வளோ பர்ஃபெக்டாக எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் கொடுத்துச்சு. எக்ஸாக்டாக உண்மையாலுமே தார் மறந்துச்சிங்க. நீங்கள் அந்த ட்ரீசரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபயர் விட ஆரம்பிச்சிருங்க. அந்தளவுக்கு ட்ரீசரை ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் அவ்வளோ ஒரு கூல் டோனில் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் லிட்டரலாக அதுதான் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹைக் பாயிண்ட்டாகவே தோணுச்சு. ஏன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் செம்ம ஒரு கூலாக அண்ட் ஸ்லீக்கான ஒரு ஸ்பைடர்மேனை காமிச்சது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கு செம்ம விஷுவலான பயங்கரமான ட்ரீட்டாகவே எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ட்ரீசர் ஸ்டார்ட் ஆகிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பீட்டர் பார்க்கர், வயசான ஒரு பீட்டர் பார்க்கர் வந்து அந்த ஸ்பைடர் கூட விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அதுனாட்டி அந்த பெருசாக அந்த ஆர்ஜினை வந்து டச் பண்ணாமல் ஒரு மாதிரி டேரெக்டாக நடக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி தான் அந்த இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பிளாக் நாயர் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டருக்கான ஆர்ஜின் வந்து காமிக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூனிவர்ஸில் ஒரு டிப்ரெஷன், அதாவது எதுவுமே இல்லாமல் பசியோட மக்கள் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு டைம் லைனில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு மக்கள். அண்ட் அவங்களுடைய அங்கிள் அண்ட் ஆன்ட்டி வந்து அவங்க வந்து ஒரு சோஷியலாக எல்லாருக்குமே அந்த ஹெல்ப் பண்ணுறது, தப்பை தட்டி கேட்குறதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் அந்த இடத்துல கிங் பின்னாக இருந்த ஒரு கேரக்டர் வந்து க்ரீன் காப்ளின் வந்து அவங்க ஆன்ட்டியும் அண்ட் அங்கிளையும் கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நானுமே சோஷியலாக மக்களுக்காக எல்லாத்தையும் செய்யணும், அது தப்பை தட்டி கேட்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நியூஸ் பேப்பரில் சேர்ந்து அதுக்கப்புறமா அவருடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படி போகும்போது நடக்கிற தப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இவர் இருக்கும்போது ஒரு சடனாக அந்த க்ரீன் காப்ளின் டீம் வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டாச்சு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க, ஸ்பைடர் ஸ்டாச்சு. ஸோ அதுலேருந்து அந்த ஸ்பைடர் ஆட்டி அவர் மயக்கம் போட்டு அந்த இடத்துல அந்த ஸ்பைடரே வந்து இவருக்கான அந்த ஒரு பவர், இதை வந்து நீ பண்ணு, இந்த தப்பெல்லாம் தட்டிக்கல அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி அது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக அந்த ஒரு ஆரிஜினையும் அவ்வளோ ஒரு டிப்பிக்கலாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் அப்படிலாம் சொல்லாமல் ஒரு மாதிரி சிம்பிளாக இல்லை ஆரிஜினே டச் பண்ணாமல் ஒரு மாதிரி அந்த ஃபுல் ஃபோக்கஸுமே அந்த டிடெக்டிவ் ஸ்டைலில் தான் போகும்னு நினைக்கிறேன். அண்ட் நவ் இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வயசான ஒரு பீட்டர் பார்க்கரில் அந்த லுக்கை கொடுத்ததாட்டி மேபி அவர் வந்து எப்படி வந்து அந்த டிடெக்டிவாக, அதாவது ஸ்பைடர்மேன் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர்லேருந்து வெளியே வந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு ஜஸ்ட் பீட்டர் பார்க்கர் அந்த டிடெக்டிவை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அவர் ஒரு டிடெக்டிவ் ட்ரூப் மாதிரி வச்சு அதை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது வந்து கண்டிப்பாக ஸ்பைடர்மேனாட்டி மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிமாண்ட் வரும்பொழுது திருப்பி அந்த ஸ்பைடர்மேனை அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வரும் அப்படின்றது தான் இந்த சீரிஸ் நினைக்கிறேன். அண்ட் அங்கே இருக்கிற ஒரு சில பேர்த்த எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் மிச்ச அடுத்த எபிசோட்ஸாக வரும்னு நினைக்கிறேன். ஒரு 8 எபிசோடு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் பார்க்கும்போது அந்த ஒரு ட்ரீசரில் ஒரு சரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. டக்குன்னு அந்த ஒரு 4 பேரை ஒரு ரூம்குள்ளார போட்டு பொழக்கிற சீன்லாம் உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்ணா பின்னான்னு அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி நமக்குள்ளார அந்த ஒரு அக்ரெஷன் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த இடத்துல பின்னாடி போயிட்டு அந்த கண்ணு மட்டும் க்ளோ ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது உண்மையாலுமே செம்ம கூலாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபுல் ஸ்க்ரீனுமே பிளாக்காக இருக்கும்போது டக்குன்னு அந்த கண்ணு மட்டும் அந்த ஒயிட் கலர் க்ளோ ஆகும்போது அவ்வளோ பயங்கரமாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இது வந்து கலர்லேயும் வரும் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் வருன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு அது உண்மையாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரை பண்ணுறது தான் உண்மையாலுமே ஆசமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரணும் அப்படின்றத வச்சு தான் மைண்ட் செட்டில் எழுதியிருக்காங்கன்றப்போ ஸோ அதில் பார்க்கும்போது தான் அதுக்கான அந்த ஒரு பியூரான அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அந்த ஒரு இதை ஃபில் பண்ணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறது அந்த சீரிஸ் வந்து உண்மையுமே பெட்டராக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து அந்த லைவ் ஆக்ஷன் அந்த யூனிவர்ஸில் இருக்கிற அந்த பிளாக் நாயரும் அண்ட் காமிக்கில் காமிச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பிளாக் நாயருமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வந்திருக்காங்க. ஏன்னா 2 பேர்த்தையுமே ஒரு இடத்துல மெர்ஜ் பண்ணி அந்த ஒரு கான்செப்டை வந்து டீட்டெயில் கொடுக்க முடியாதுன்றதாட்டி அது வேறு யூனிவர்ஸ், இது ஒரு வேறு யூனிவர்ஸ் மாதிரி புஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான பாசிபிள் இருக்குது.
அண்ட் இந்த ட்ரீசரில் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த ஒரு ஆக்ஷனை வந்து அவ்வளோ எலகண்ட்டாக கொண்டு போயிருக்கிறாங்க. உண்மையுமே ஆக்ஷன் வந்து இந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இது எனக்கு எப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா, லைக் இப்போ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், டேர்டெவில் பார்ன் அகைன் அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து டேர்டெவில் வந்து எப்படி திரும்ப டேர்டெவிலாக மாறுறாரு அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ஸ்டோரி சொன்ன மாதிரி, மேபி ஸ்பைடர்மேன் ஆல்ரெடி டிடெக்டிவாக இருக்கிற பீட்டர் பார்க்கர் வந்து எப்படி ஸ்பைடர்மேன் நாயராக மாறுறாரு அப்படின்றது தான் சொல்லுவாங்க அப்படின்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு விஷுவலாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவ்வளோ ஒரு கூலான ஒரு ட்ரீசரை கொடுத்துருக்காங்க. அண்ட் உண்மையாலுமே அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறது தான் இந்த ஒரு சீரிஸை பார்க்கறதுக்கான ஒரு ஒருத்தியான ஒரு விஷயமாகவே இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் உண்மையாலுமே அந்த ட்ரீசருக்கான அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே பயங்கர ஹைப்பாக இருக்குது. அண்ட் இது வந்து மேபி அந்த டிசம்பர், அதாவது 2026 டிசம்பரில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டூம்ஸ்டே இருக்குது அண்ட் GTA 6 இது எல்லாமே வரும்பொழுது பெருசாக இந்த ஒரு இதெல்லாம் தட்டி விட்டு போயிடுவாங்கன்றதாட்டி மேபி அந்த ஹைப்பு ஃபுல்லாக குறைஞ்சதுக்கப்புறமா திருப்பி இந்த ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி இதுக்கு அந்த ஒரு பூம் கொடுப்பாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உண்மையாலுமே ஒரு தரமான சீரிஸாக வரும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி லைன் பக்காவாக இருந்தால் உண்மையாலுமே வேறு லெவலாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த சீரிஸ்க்கான அந்த டைட்டிலுமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பைடர் நாயர் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பைடர்மேன் நாயர் அப்படின்றத கொடுக்காம ஜஸ்ட் ஸ்பைடர் நாயர்னு கொடுத்தது உண்மையாலுமே நல்லா இருக்குது. பட் ஆனால் எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியல. ஏன்னா ஸ்பைடர்மேன் சொன்னால் தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே அந்த மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரீசர் பார்த்தீங்க? உங்களுக்கு அந்த பிளாக் நாயர்ன்ற அந்த கேரக்டரை பார்த்தின எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது? அண்ட் ட்ரீசருடைய குவாலிட்டி எப்படி இருந்துச்சு? அண்ட் இதனுடைய ஸ்டோரி எந்த மாதிரி இருக்குன்றதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்ப்பீங்களா இல்லை கலரில் பார்ப்பீங்களான்ற உங்களை பற்றின எல்லா தாட்ஸுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.